ஆரம்பிச்சிட்டேன். பெட் ஷாப் வச்சிருந்தேன். நாய், பூனை எல்லாம் வச்சு, மீன் இந்த வீட்டில் வளர்க்குறோம் பாருங்க, மீன் எல்லாம் வச்சு அது ஒரு இது மாதிரி பண்ணி இப்படிதான் போயிட்டு இருந்தேன். சரி, இனிமேல் நம்ம வந்து பாஸ்டராகவே இருக்கக்கூடாது அப்படின்னு. அங்க கடைக்கு வர்றவன் கூட கண்டுபிடிப்பான், வாங்க வரவன் கூட சொல்லுவான், நீ பாஸ்டராம்பா. நானே யோசிப்பேன், எப்படிதான் கண்டுபிடிக்காங்கன்னு தெரியலையே. அது நமக்கும் சும்மா இருக்காது. ஃபர்ஸ்ட் போய் அப்பதான் கடை போய் 1 மாசத்துல கடை ஆரம்பிச்சிட்டேன். கடை ஆரம்பிச்சு ஒரு 10 நாள் கூட இருக்காது, ஒரு ஆள் வந்து ஏதோ ஒரு நாய்க்கு போன் வாங்கணும்னு உள்ள வரான். அவன் பொண்ணு அங்கே வாசல்ல நின்றுகிட்டு இருக்கு, உள்ள வரல. அவன் போன் வாங்கிட்டு இருந்தவன், சீக்கிரம் கொடுங்க சீக்கிரம் கொடுங்க, ரொம்ப அர்ஜென்ட் பண்ணான். நான் சொன்னேன், ஏங்க இவ்வளோ அர்ஜென்ட் பண்ணுறீங்க? இல்லைங்க, என் பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு முடியலை, அவளுக்கு லிவரில் பானி தண்ணி நிரம்பி போகுது, நாங்களே எத்தனையோ ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டோம், சுகமே ஆக மாட்டேங்குது, இப்போ செத்துருவான்னு சொல்லிட்டாங்க. இப்போ கூட நான் ஆஸ்பத்திரி போயிட்டு அவளால் ரொம்ப நேரம் அங்கே நிற்க முடியாது, நான் சீக்கிரம் போகணும் கொடுங்கண்ணா. நமக்கு வாய் சும்மா இருக்காது. அப்படியா, சரி முடியலையா, சரி இங்கே என் வீடு இந்த சந்துக்குள்ளே தான் இருக்கு, அந்த கடைசி வீடு தான், நீங்கள் சாயங்காலம் வாங்க அப்படின்னு வந்தா. ஜோம் பண்ணா சரியா போச்சு அந்த பொண்ணு. எந்த ஊழியத்தை வேணான்றமா திருப்பி ஆரம்பமாயிருச்சு, மறுபடியும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அங்கேயும் பஞ்சாப்லயும் வந்துட்டு ஜனம். அது வந்து நம்ம மேல இருக்கிற அது கிருபை. அது நம்மளே தடுத்தாலும் அது நடக்கிறது நிறுத்தாது. இப்ப இமாச்சல் போய் இப்போ 1 வருஷம் ஆகுது. போய் ஒரு 3 மாசத்துல இமாச்சல்ல ஒரு குடும்பத்தை கண்டுபிடிக்கிற கஷ்டம். அங்க ரொம்ப ட்ரை, இருக்கிறதுலே ட்ரை வந்து இமாச்சல் தான். அங்க கொஞ்சம் கூட நம்ம கேதரிங்லாம் பண்ணோம்னா உடனே சண்டைக்கு வந்துடுவாங்க. ஆர்எஸ்எஸ் பயங்கர ஸ்ட்ராங் அங்க. அங்க ஒரு நாள் இப்படிதான் ஒரு மேட்ல இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கேன் கார்ல. நல்லா தான் ஓட்டுவேன் நான் எத்தனையோ இடம் ஓட்டுறேன். இறங்கிட்டு இருக்கேன், முன்னாடி போறவன் என்ன நினைச்சான்னு தெரியல, அவன் முன்னாடி ஒரு மாடு வந்துருச்சுன்னு பிரேக்கை போட்டான். அவன் பிரேக்கை போட்டான், நான் பிரேக்கை போட்டேன். நான் பிரேக்கை போட்டதுக்கு அப்புறம் தான் வண்டி வேகமா போகுது. போய் கொடுத்தேன் பாருங்க பின்னாடி டமார்னு. அவன் பாவம் அடிச்ச அடியில் அவன் மாதிரி 800 அடிச்ச அடியில் அவன் வண்டி போய் அங்கனக்குள்ள நிக்குது. ஒரு 200 மீட்டர் போயிருச்சு, அது சர்ன்னு போகுது, போய் நிக்குதாங்க. என்ன இறங்கி வந்தாங்க, சண்டை போட்டாங்க, போயிட்டாங்க. அப்புறம் காசு கேட்டாங்க, நானும் ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டேன். அந்த ஆள் வந்து கெஞ்சிட்டான். ஃபர்ஸ்ட் வந்து நியாயமா கேட்டு பார்த்தான், கொடுக்கல. அப்புறம் அந்த ஆள் காலில் விழுந்துருவான் போல. சொன்னா, ஐயா என்னை தனியா கூப்பிட்டு, என் பொண்டாட்டியோட வந்திருக்கேன், அப்புறம் வீட்டுக்கு போனா என்னை மதிக்கவே மாட்டா, நீ ஏதாவது கொடு. இப்படியே கேட்டாதால். வாங்க பஸ் உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த ஆள் கேட்டான், ஏதாவது கொடுங்க என் பொண்டாட்டி முன்னாடி என் கௌரவம் மட்டும் காப்பாத்தி விடுங்கன்னா. சரி, அவரை காப்பாத்தணுங்கிறக்கா ஒரு 2000 ரூபாய் கையில கொடுத்து அமுச்சு விட்டுட்டேன். இருந்தாலும் மனசாட்சி கேட்கல. நான் வீட்டில் போய் யார் மேல தப்பு இருக்குன்னு படிச்சு பார்த்தேன். நான் அந்த ஆளை சொல்றேன், நீ யாரை கேட்டு பிரேக் போட்டேங்கிறேன். அந்த ஆள் சொல்றான், யோ முன்னாடி மாடு வந்தா நான் போடதான் ஏன் செய்வேங்கிறான். மாடு வந்தா நீ போடக்கூடாது, பின்னாடி ஒருத்தன் வரேன்ல, உன் இஷ்டத்துக்கு பிரேக்கை போட்டா அப்பெல்லாம் தர முடியாதுன்ற. நான் இருந்தாலும் வீட்டில் போயிட்டு ஒரு ரவுண்டு நான் வந்து கூகுள் எடுத்து யார் மேலே தப்பு இருக்குன்னு படித்து பார்த்தா, பின்னாடி வர்ற வண்டி தான் பார்த்து வரணும், பின்னாடி வர்றவன் மேலே தான் தப்புன்னு போட்டுருந்துச்சு. ஆகா, நம்ம மேலே தான் தப்பு இருக்கு அப்படின்ட்டு அடுத்த நாள் காலைல ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணால் அந்த சைடில் இருந்து அவங்க, என் பேர் வந்திருக்கும் போல, இந்த பாருங்க கொண்டையை மறைக்கவே முடியாது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது பாருங்க எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் அந்த பாஸ்டர் ஜேம்ஸ் அதில் வருது. அதில் வந்திருக்கும் போல, பாஸ்டர் ஜேம்ஸ் அப்படின்னு வந்துருச்சு பேர். அவங்க உடனே அந்த அம்மா வந்து காலேஜ் டேஸில் இயேசுவை அந்த அம்மாவுக்கு யாரோ சொல்லியிருப்பாங்க போல, அவங்க ஒய்ஃபுக்கு, அவங்க ஃப்ரெண்டு. அவங்க ஹஸ்பண்ட்லாம் இன்னும் ரசிக்கப்படலை, அவர் இன்னும் ஃபுல்லாக விக்கிரக ஆராதனையில் தான் இருக்கிறாரு. அவங்க யாரோ காலேஜ் டேஸ், அந்த அம்மா எடுத்து நீங்கள் பாஸ்டரா அப்படின்னுச்சு. எப்படா இவங்க கூட கண்டுபிடிக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் வேற யாருக்கும் கால் போட்டணும்னு நினச்சிட்டு, சாரி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு பார்க்குறேன். பார்த்தா இவங்க தான். உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு, உங்கள் பேர் இதில் வருது. இந்த மாதிரி நான் காலேஜ் டேஸில் இருக்கும்போது எனக்கு ஒருத்தவங்க இயேசுவை பற்றி சொன்னாங்க, இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறோம். பார்த்தா இப்போ அந்த குடும்பம் சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருக்கு வீட்டில். அதுதான் நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த கிரேஸ் வந்து
நம்ம எங்கே போனாலும் அது ஆட்டோமேட்டிக்காகவே ஜனங்கள் என்ன செய்யும், கனெக்ட் பண்ணும். அப்போ நான் என்னமோ அவருக்கு 2000 தான் கொடுத்தேன், அவர் இப்போ மாதம் 3000 கொடுக்குறாரு. நமக்கு எந்த எந்த காட்டில் போய் உட்காந்தாலும் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், காட்டில் போய் என்னை விட்டாலும் அங்கேயும் என்னை தேடி யாராவது 4 பேர் வருவா. அது கிருபை. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, அங்கே பஞ்சாபில் இருந்துக்கிட்டு இருக்கிற நாட்களில் தான் ஒரு நாள் எனக்கு ஒரு வசனத்தை படிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இந்த வசனம் தான் என் லைஃபோட டேர்னிங் பாயிண்ட். இன்னைக்கு நீங்கள் என்ன என் லைஃப்பில் பார்க்குறீங்களோ இதெல்லாம் அந்த வசனத்துலேருந்து ஆரம்பிச்சிச்சு. இந்த வசனத்தை எத்தனையோ முறை படிச்சிருக்கேன், அதுக்கு முன்னாடி எத்தனையோ வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனால் அன்னைக்கு நான் படித்தப்ப உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும்ன்ற அந்த வார்த்தையை நான் படிக்கிறப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்து என்னன்னா, அது என்ன முழு ஆத்மா முழு பலன்? அப்ப இதுல பாதி பாதியாக கூட என்ன செய்ய முடியும், அன்பு கூற முடியுமா? அதனால தானே முழுசுன்னு கேட்கிறாரு. அப்ப நான் யோசிக்கிறேன், அது எப்படி பாதி பாதியா பண்ண முடியுமா அப்படின்லாம் உள்ளுக்குள்ள ஓடுது. அப்ப என் மனசுக்குள்ள திடீர்னு ஒரு சத்தம் உள்ள இருந்து என்னன்னா, நீ அமைதியா உட்காந்து மனசுக்குள்ளேயே பேசு, இங்க உனக்குள்ள பேசு, இந்த வாயை மூடி கண்ணை மூடி இங்க பேசு அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கைடன்ஸ் வருது. சரின்ட்டு எல்லாத்தையும் மூடி போட்டு அமைதியா உட்காந்து கண்ணை மூடிட்டு இங்க இருந்து ஆண்டவரை சோத்திரம் பண்ணலான்னு துதிக்கலான்னு ஆரம்பிக்கிறேன். இங்க இருந்து இந்த வாயில இருந்து இங்க ஒரு வாய் இருக்கு, இங்க ஒரு வாய் இருக்கு. இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. நமக்கு வாய் ஆமா 2 இருக்கு, ஆக்சுவலா 3 இருக்கு. அது அப்புறமா சொல்லித்தரேன். 3வது வாயை முதல்ல இந்த 2வது வாயை தெரிஞ்சுக்கங்க. ஸோ இங்க ஒரு வாய் இருக்கு நமக்கு, சரிங்களா? எப்படி இந்த வாய்னால இப்ப நான் இங்க பேசுறதை நீங்க கேட்குறீங்களோ அது போல இங்கேயும் உங்களால என்ன செய்ய முடியும், வார்த்தைகளை இங்க மூடிட்டு இங்க உங்களால என்ன செய்ய முடியுது, பேச முடியுது இல்ல? அப்ப உள்ளுக்குள்ள வார்த்தையை உருவாக்க முடியுது, வேர்டை கிரியேட் பண்ண முடியுது. வாய்ஸ் உள்ள வருதுன்னாலே அங்க கண்டிப்பா என்ன இருந்தாதான் வர முடியும். அங்க வாயின்னு ஒன்று இருந்தாதான் அது என்ன செய்யும், அங்க பேசும் இல்லையா? அந்த வாய் எனக்கு அந்த வாயில பேசுன்றார். சரி, இந்த வாயை மூடிட்டு கண்ணை மூடிட்டு இந்த வாயில பேசணும்னு சோத்திரம் சொல்லணும்னு ஒரு சத்தமும் வரல, பேச முடியல என்னால. முதல்ல எனக்கு வார்த்தையே வரல, உள்ள இருந்து அமைதியா உட்கார்ந்து இந்த இடத்துல பேசணும்னா முடியல. முதல் நாள் அமைதியா போது, என்னால எதுவுமே செய்ய முடியல. 2வது நாள் 3வது நாள் உள்ள இருந்து நான் சொல்ற சோத்திரம் வரல, இயேசுவே சோத்திரம் சொல்லணுங்கிறேன், அது வரல. உள்ள இருந்து வருது, அந்த இயேசு யார், அவர் எங்க இருக்கிறார், அவர் நீ பாத்தியா, அவரை உனக்கு எப்படி தெரியும், அவர் தான் கடவுள்னு உனக்கு யார் சொன்னது, எதை வச்சு நீ நம்புற அப்படின்னு உள்ளுக்குள்ள இருந்து கேள்வி மேல கேள்வி எனக்குள்ள. நான் ஒரு நிமிஷம் அப்படியே மிரண்டு போய் கண்ணு முழிச்சிட்டேன். என்னடா இது, நாம எவ்வளவு பெரிய பாஸ்டர், என்னென்னலாம் சாதனை பண்ணிவிட்டு இங்க உட்காந்து என்னென்ன மிரக்கல் பண்ணி இருக்கிறோம், எவ்வளவுலாம் நடந்திருக்கு நம்மளை கொண்டு. எனக்குள்ள இருந்து எப்படி இந்த சத்தம், எனக்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் மேன்ல ஏன் என்னோட இந்த மைண்டுக்கு தெரிஞ்சிருக்கிற நாலேஜ், என்னோட இந்த பாடிக்கு இயேசுவை தெரிஞ்சிருக்கே தவிர இன்னமும் என்னுடைய இந்த மனிதனுக்கு இன்னும் என்ன செய்யல, தெரியல. இப்ப எங்க வாய் இருக்கோ, இப்ப உங்க வாய் உங்களுடைய அறிவோட தொடர்புல இருக்கு. உங்க பேர் என்ன, பென்னி சொல்லிட்டாரா? இப்ப இவர்கிட்ட கேட்ட உடனே, இவர் காதுல இந்த வார்த்தை கேட்ட உடனே இவர் கண்ணை வச்சு சொன்னாரா, கையை வச்சு சொன்னாரா, இல்ல வாயை வச்சு சொன்னாரா? வாயை வச்சு சொன்னாரா? அப்ப வாயின்றது எதோட கனெக்ஷன்ல இருக்கு, விஸ்டம் நாலேஜோட கனெக்ஷன்ல இருக்கு. அதனாலதான் இவர் பேர் என்னன்னு கேட்டவனே சொல்லிட்டேன். உங்க வைஃப் பேர் என்ன, ஜெனிஃபர். புள்ள பேர் என்ன, இது எல்லாமே வாயில தான் சொல்றாரு. அப்ப இவருக்குள்ள ஒரு நாலேஜ் இருக்கு, இவருக்குள்ள ஒரு அறிவு இருக்கு. அந்த அறிவு எதோட கனெக்ஷன்ல இருக்கு, வாயோட தொடர்புல இருக்கு.
அப்ப இந்த வாய் எதை பேசும் அப்படின்னா அதுக்கு என்ன அறிஞ்சிருக்கோ. இப்ப உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒரு ஆளை காட்டி அவர் பேர் என்னன்னு கேட்டா சொல்ல முடியுமா? ஏன் வாய் தான் இருக்குல்ல, சொல்லுங்களேன். சொல்ல வாய் தானங்க வேணும். சொல்ல வாய் வேணுமா, நாலேஜ் வேணுமா? அப்ப சொல்றதுக்கு வாய் மட்டும் பத்தாது, பேசுறதுக்கு வாய் இருக்கிறதுனால பேசிட முடியாது. பேசணும்னா அதுக்கு என்னவும் வேணும், அறிவும் வேணும். அப்ப இங்க என்னுடைய வாய் பேசுது, ஆனா அது எந்த நாலேஜ் இல்ல, அதுக்கு யாரை பத்தின நாலேஜ் அதுக்கு இல்ல. அதுக்கு ஏசுனா யாருன்னே தெரியல. அப்பதான் கண்டுபிடிக்கிறேன், ஓஹோ, அப்ப நமக்குள்ள நாவு வாய் மட்டும் இல்ல, வாய் எதோட தொடர்புல இருக்கு, அறிவுல தொடர்புல இருக்கு. இந்த வாய் ஏசு 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 ஏசுன்னு கத்துதே, இந்த வாய் ஏன் கத்த மாட்டேங்குது அப்படின்னா இந்த வாய்க்கு இன்னமும் எதை பத்தின அறிவு இல்ல. அதனாலதான் இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் 50 வருஷம் சர்ச்சுக்கு வந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு. உட்காருங்க சார். விட்டுருக்காங்க. ஆமா, அது எல்லாமே உங்களுக்கு பாடியில நடக்கிற மேட்டர். ஆமா, இது இன்னும் டீடைல்டா உள்ள வரேன் இப்ப. அப்ப உள்ளுக்குள்ள உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற வாய் எந்த அறிவோடு தொடர்புல இருக்குன்றதுதான் இப்ப மேட்ரு. உள்ளுக்குள்ள இருக்கிற வாய் ஜீவனோடு தொடர்புல இல்ல, அது ஞானமாகிய இயேசு கிறிஸ்து என்பவர் யாரு? அவரே நமக்கு ஞானமும் நீதியும். அப்ப இந்த உள்ள இருக்கு பாருங்க, ஒரு 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 நாலேஜ், ஒரு வாய் இருக்குனாலே அங்க என்ன இருக்கு? இந்த வாயில சாப்பிடுறீங்க, அதனாலதான் உங்களுக்கு வாயின்ன உடனே நாலேஜ் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. வாயின்ன உடனே என்னதான் ஞாபகத்துக்கு வருது? சோறு தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற வாய்க்கு சோறு சாப்பிடுறது இல்ல. அதுல அது ஒன்லி நாலேஜ மட்டுமே கேரி பண்ணக்கூடிய வாய் அது. புரியுதுங்களா? உங்க வாய் 2 ஏரியால தொடர்புல இருக்கும். ஒன்னு வயிறு, இன்னொன்னு மேல கீழே. 2 ஏரியாலையுமே நாக்கு என்னவா இருக்கு? தொடர்புல இருக்கு. புரியுதுங்களா? ஆனா உள்ள இருக்கிற நாக்கு ஒன்லி மேல மட்டும்தான் தொடர்புல இருக்கும். நாலேஜோட மட்டும்தான் கனெக்ஷன்ல இருக்கும் உள்ள இருக்கிற நாக்கு. அப்ப உள்ள இருக்கிற நாக்குக்கு இன்னமும் இயேசு கிறிஸ்து ஞானமும் அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா அவர்தான் இரண்டாவது ஆதாம். முதல் ஆதாம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கிறான். அவன் தான் பழைய மனுஷன். பழைய மனுஷனை கலைந்துன்னு பைபிள் சொல்லுது இல்ல? அது எந்த ஆதாம? யார? நம்ம குடிச்ச பீடியை சிகரெட்டை அதுதான் நம்மால நினைச்சுக்கிட்டு இருக்கான். நான் பீடியை விட்டுட்டேன், நான் சிகரெட்டை விட்டுட்டேன், இயேசுவின் நாமத்துல நான் இன்னைக்கு யாரா மாறிட்டேன். அட பாவி, நீ உனக்குள்ள இருக்கிற முதல் ஆதாம கலையணும்டா. அந்த ஆதாம் யாருன்னா மாம்ச சிந்தனை உள்ளவன். அதை கலையணும். இவன் பீடியும் சிகரெட்டையும் விட்டதையும் தண்ணி அடிக்கிறத விட்டதுனால இவன் யாரா மாறிட்டானா? புதுசு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். இல்ல, அந்த பழைய ஆதாம உள்ள இருந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு? களைய வேண்டியிருக்கு. அப்ப இப்ப உள்ள இருக்கிற நாலேஜ் நமக்கு எங்க இருந்து வந்தது? அப்ப இப்ப உங்களுக்குள்ள ஒரு அறிவு இருக்குல்ல, அது ஆக்சுவலா யாரோட அறிவு? நீங்க சம்பாதிச்சீங்களா இதெல்லாம் இங்க வந்து? ஒரு குழந்தை
கையில ஒரு பொருளை எடுக்குது, நம்ம சொல்றோம் ஏய் தொடாத அப்படின்ன உடனே அது என்ன பண்ணுது? விட்டுருதா? பின்னாடி மறைச்சு வைக்குது. நம்ம சொல்லி கொடுக்குறோமா அதுக்கு? இதை யார் செஞ்சா அப்படின்னு சத்தமா சொன்னா நான் இல்ல அப்படின்னு பொய் சொல்லுது. நீங்களா 3 நாள் ட்ரைனிங் அனுப்புனீங்க ஸ்கூலுக்கு, பொய் சொல்லுவது எப்படி அப்படின்னு படிச்சுட்டு வர சொல்லி அனுப்பணுமா? இல்ல. அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது அதுக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம தான் சொல்லி கொடுக்குறோமா? அது செய்யற எல்லா தப்பும் நம்மளா சொல்லி கொடுக்குறோம்? அதுக்குள்ள பொறாமைன்ற ஒரு குணம் யார் நம்மளா போய் ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துல விட்டா சொல்லி கொடுத்தோம்? பக்கத்துல இருக்கிறவன் வச்சிருக்கிற பொம்மையை பார்த்தா அது என்கிட்ட இல்லையேன்னு அழுவணும்னு நீங்களா சொல்லி கொடுத்தீங்க? தன்னோட பொருளை ஒளிச்சு வச்சுக்கணும், யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு நீங்களா சொல்லி கொடுத்தீங்க? அப்ப இந்த குணம் எல்லாம் அதுக்குள்ள எங்க இருந்து வருது? எப்படி வருது? The old man, the old Adam, the old man. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவன் ஒருத்தன்னு. ஆதாம்ன்றவங்க யாருமே ஒரு ஆள் கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஆதாம்ன்றவங்க யாருமே ஒரு ஆள் கிடையாது. ஆதாம்னு யார் வந்தாலும் சரி. பைபிள்ல மொத்தம் 2 ஆதாம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஒருவர் மரித்திருக்க எல்லாரும் எப்படி மரிச்சாங்க? அவர் தானே செத்தாரு. அப்ப ஒருத்தருடைய மரணம். அப்ப அதனாலதான் இயேசு சொன்னார், நான் உயர்த்தப்படும் போது உங்கள் எல்லாரையும், when I will be in the cross you all will be in me. நான் சிலுவையில் இருக்கும்போது நீங்கள் எல்லாரும் எனக்குள் இருப்பீர்கள். நான் மரிக்கும் போது நீங்கள் எல்லாரும் என்ன செய்வீங்க? மரிப்பீர்கள். நான் உயிர்க்கும் போது, நான் உன்னதங்களில் உட்காரும் போது, ஏங்க அந்த ஆதாம் பழத்தை தின்னா நாம சாகும் போது அது மட்டும் ரைட்டு. அவன் தானே பழம் சாப்பிட்டான். நீங்க யாராவது சாப்பிட்டீங்களா? இல்ல. பழமே சாப்பிடாத நீங்க ஏன் சாவுறீங்க? நம்ம ஏன் சாவணும்? அப்ப பழம் சாப்பிடாத நான் சாகும் போது, நாம் போகாத சிலுவையில் அவர் மரித்த போது, அதனாலதான் சொல்றேன், ஆதாம்ன்றவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க சிங்கிள் பர்சன் கிடையாது. அவங்களுக்குள்ள நம்ம எல்லாருமே இருக்கிறோம். புரியுதுங்களா? ஆடம்குள்ள நாம எல்லாருமே இருக்கிறோம். ஆடம் புரியணும். ஆடம் புரிஞ்சாதான் இனிமேல் நான் சொல்லி தர மேட்டர் எல்லாம் நல்லா புரியும். ஏன் இதெல்லாம்ன்றது அப்பதான் புரியும். சோ அப்ப அந்த ஆதாமுக்குள் நாம யாரானோம்? பாவியாக்கப்பட்டோம், மரணம் உள்ள வந்தது இந்த ஆதாமுக்குள். அப்ப இந்த ஆதாமும் எங்க இருக்கிறார்? இப்ப அந்த ஆதாமுக்குள்ள நம்ம இருந்தோம்னா, அப்ப இந்த ஆதாமுக்குள்ளயும் நம்ம இருக்கிறோம். இது புரியணும். அதனாலதான் கொலோசையர் 1:27 சொல்லுது, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கின இந்த ரகசியம் என்னவென்றால், இது யாருக்குள்ள விளங்கிருச்சா? இந்த ரகசியம் யூதர்களுக்குள்ள விளங்கி இருந்தா பரவாயில்ல. ஆனா பவுல் சொல்றாரு, புறஜாதிகளுக்குள் விளங்கின இந்த ரகசியத்தின் மகிமை என்னவென்றால், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளும் இருக்கிறார் என்பதுதான் அந்த ரகசியம். சோ எல்லாருக்குள்ளயுமே இந்த 2 ஆடமுமே எல்லாருக்குள்ளயுமே இருக்காங்க. இதுல எந்த ஆடம் இப்ப உங்களுடைய இன்னர் நாலேஜ பொசஸ் பண்றாங்களோ, அந்த ஆடமுடைய அறிவு உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கிறிஸ்துவானவர் நமக்கு என்னவா இருக்காராம்? ஞானமும், அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் இருக்கு. அப்ப அந்த பொக்கிஷம் எல்லாம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? உங்களுக்கு உள்ள இருக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னா,
நம்ம எதுல டேப் ஆயிருக்கோன்றதா மேட்ரு. எந்த ஆடம்குள்ள நீங்க டேப் ஆயிருக்கீங்க, எந்த ஆடமோட நாலேஜ் உங்களுடைய இன்னர் மேனுக்கு இருக்குன்றதா மேட்ரு. சொல்ல புரியுதா? நீங்க சர்ச்சுக்கு போகலாமா இருக்கும், அந்நிய பாஷை பேசலாமா இருக்கும், தசமபாகம் போடலாமா இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா இப்ப கூட உங்களால 20 வருஷம் ஆயிருக்கும், ஆனா இப்ப கூட உங்களால ஒரு பிரச்சனை வந்தா உங்களால விசுவாசிக்க முடியாது. கிருன்னு கரண்ட்ல மாட்டின காக்கா மாதிரி மனசு அப்படியே ஆடும், அப்படியே ஆடும், உள்ளுக்குள்ள கிடு கிடு கிடுன்னு ஆடும். ஒரு பிரச்சனை வரட்டுமே, ஒரு வியாதி வரட்டுமே, உங்களால் அதை என்ன செய்யவே முடியாது. நின்னு ஜெயிக்கணும், நின்னு இதை என்ன ஃபேஸ் பண்ணணும்ன்றதே முடியாது. அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே படபடபடன்னு ஆயிருவீங்க. புரியுதா? உள்ள இருக்கிற வாய் இங்க வாய் சொல்லும், ஒரு தேவை வந்தா கர்த்தர் மேய்ப்பரா இருக்க, இந்த வாய் சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனா இங்க இருந்து சொல்லும், எந்த மேய்ப்பர் யாரும் இல்ல, எவன் தருவான் உனக்கு, ஒரு நயா பைசா உனக்கு வராதாக்கும், நீ யார் உனக்கு தெரியும், நீ என்ன நினைச்சுக்கிருக்க அப்படின்ட்டு இங்கனக்குள்ள அப்படியே சும்மா தகிரின்னு தகட 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 ஒரு பரதநாட்டம் ஆடும் பாருங்க. உள்ளுக்குள்ள நம்ம அப்படியே போய் பெட்ல போய் படுத்துருவோம், அப்படியே அமைதியா. தூக்கம் வருமா? அதுவும் வராது. டிப்ரெஷன் கேட்டா ஒரே பிரஷர் பிரதர், ஒரே டிப்ரெஷன் பிரதர். ஆனா பைபிளை திறந்து பேச விட்டீங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான். வாள் எடுத்து சுத்துற மாதிரி தான், வீர வசனம் தான் சுத்தும். ஆனா இங்க எதையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய பலம் என்ன செய்யாது, இருக்காது. ஏன்னா இந்த நாவு உள்ள இருக்குன்னா உள்ளுக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கங்க என்ன இருக்கு, அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த அறிவு யாரோட அறிவு இருக்குன்றதா மேட்ரு. கிறிஸ்துவோட அறிவு இருந்தா ஜீவனுக்கு உள்ள இருக்கும் அந்த நாவு. மரணமும் ஜீவனும் எந்த நாவுல அதிகாரத்துல? நம்மால் இந்த நாவை போட்டு பேசினா கிடக்குறான். நீ சொல்லு வந்துடும், நீ சொல்லு வந்துடும். நிறைய பேர் சொல்லி சொல்லி பார்த்து ஒன்னும் வரல. என்ன சொல்லி சொல்லி பார்த்தான், ஒன்னும் நடக்கல. இப்ப டயர்டாகி போயிட்டான். என்னங்க நானும் வருதுன்னாங்க, நானும் சொல்லி சொல்லி பார்க்கிறேன், ஒன்னும் வந்த பாடு இல்லைங்கன்றான். எப்படி வரும்? அவர் வரும்னு சொன்ன நாவே வேற. உன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், இருதயம்னா இங்க இருக்கு பாருங்க, இந்த நாலேஜ் லைஃபோட வசத்துல இருந்தா மட்டும்தான் அதால ஒரு விஷயத்தை பேசிட்டு இது நடக்கும் நம்ப முடியும். அது அதையே தொடர்ந்து பேசும். இல்லனா இது பேசிக்கிட்டே இருக்கும், இதால என்ன செய்ய முடியாது. ஏன்னா டோட்டலாவே உள்ள வேற அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, வேற நாலேஜ்ல போய் என்ன இருக்கீங்க, சிக்கியிருக்கீங்க. நீங்க எவ்வளவுனா பேசுங்க, நீங்க எவ்வளவு வருஷம் வேணாலும் சர்ச்சுக்கு போ. நான் பாஸ்டரா இருந்து எனக்கே மனம் திரும்புதல் வரலையா? இத்தனை வருஷம் வாழ்ந்து இவ்வளவு சர்ச்சு கட்டி நான் விட்டுட்டு வந்த ஒரு சர்ச்சும் கோடி, அவ்வளவு பண்ணி இவ்வளவு அற்புத அடையாளங்களை பார்த்து நல்லா இருக்கிற கையை வளர்த்து திருப்பி சின்னதாக்குவேன். இதெல்லாம் எப்ப? இப்ப இல்ல, அப்பவே. எல்லாமே இங்க மாறாமே என்ன வேணாலும் செய்யலாம். அதனாலதான் மோசே போய் கோலை தூக்கி போட்டா அங்க இருக்கிற பாம்பாட்டி கூட தான் போடுறான், அதுவும் பாம்பா தான் மாறிச்சு. மேட்ரு உங்களுக்கு நீங்க செய்யற இதை வச்சு கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூ மே ரைஸ் த டெட், செத்தவனை கூட எழுப்பிடுவீங்க. இங்க வேண்டியதே இல்லை.
அது வேற பலத்துல நடக்கிறது. புரியுதுங்களா? நிறைய பண்ணலாம் இதை வச்சே. ஹியூமன் ஸ்ட்ரென்த் இது வெறுமனையா மாம்ச புயமை வச்சு பிசிக்கல் இதை வச்சு நம்ம நிறைய பண்ணலாம், அது வேற கதை. ஸோ இன்னர் மேன்ல கிரைஸ்டோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன செய்யணும்? அதுதான் இருக்கிறதுலயே முக்கியம். நீங்க அதை கோட்டை விட்டுட்டு என்ன மாளிகை கட்டினாலும் எத்தனை ஜனத்தை கூட்டினாலும் அது வேஸ்ட். நான் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் உங்க சோல் இன்னும் யாரை என்கவுண்டர் பண்ணல. எனக்கு பஞ்சாப்ல நடந்தது அதுதான். அதுக்கு முன்னாடியே நான் ஜீசஸை பேசி இருக்கிறேன், ஜீசஸ் ஆனா the day when I encountered Jesus, பஞ்சாப்ல வச்சுதான் என்னுடைய இன்னர் மேனையே முதல்ல என்ன செய்யறேன், கண்டே பிடிக்கிறேன். அப்பதான் தெரியுது என்னோட இந்த பிசிக்கல் ரிலமுக்கு தெரிஞ்ச இயேசுவை என்னுடைய இன்னர் சோலுக்கு என்னமோ. அதனாலதான் அது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே என்ன ஆயிருது, உள்ளுக்குள்ள ஆடுது. அப்பயும் பேய துரத்துவேன், அப்பயும் பேய் துரத்துறதுல எக்ஸ்பர்ட் தான், துரத்திட்டு வந்துடுவேன். ஆனா நைட்ல நிறைய விஷயம் நடக்கும், நைட்லயும் நடக்கும், சில நேரம் பகலையும் நடக்கும். முதல்ல அதான் அப்ப அந்தமான்ல ஒரு தடவை பேய் ஓட்டுறதுல அந்தமான்ல எக்ஸ்பர்ட். ஆமா, நான் என் பேர் கேட்டாலே அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுவாருங்க, அவர் நிறைய பேய் ஓட்டுவாருங்கன்னுவாங்க. பேய் ஓட்டுறதுல தான் நம்ம புலி அந்த காலத்தில். அப்படி ஓட்டி இருக்கிற நேரத்தில் ஒரு தடவை ஒரு பொண்ணுக்கு போய் ஜெபம் பண்ண போகிறேன். ஒரு ஜெபம் பண்ணிட்டு நிற்கிறேன் அந்த இடத்துல, எனக்கு அந்த இடமே அப்படியே சுத்துது, என்னமோ இந்த ஃபேனு சுத்துற மாதிரி சுத்துது. என்னால் நிற்கவே முடியல. நான் பயந்துட்டேன், என்னடா நடக்குது, நமக்கு ஒன்றும் நடக்காதுன்னாங்க, நமக்கு ஒன்றும் நடக்காதுன்னாங்க, என்னென்னமோ நடக்குது நமக்கு. அதுக்கு முன்னாடியும் பேய் துரத்திருக்கேன், ஆனால் அப்போ அந்த பேயில குட்டி பேய் போலக்குது. அன்னைக்கு தான் சரியான ஒரு தம்மான ஒரு நம்மளை மாதிரி ஒரு வெயிட்டான ஒரு ஆளை பார்த்தேன் போலக்குது. வெயிட்டா ஒன்று மாட்டிக்கிச்சு அன்னைக்கு. அன்னைக்கு அது நம்மளை ஒரு வழி பண்ணிடுச்சு, மிரண்டுட்டேன். அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் என்கவுண்டர் பண்ணா. என் கூட ஒருத்தன் இப்படிதான் பஞ்சாப் இதில் யூபியில் ஒரு இடத்துல மீட்டிங்கு, ஒரு 1500 2000 பேர் வந்திருக்காங்க. பேசி முடிச்சு உள்ள இறங்கி ஒரே டெலிவரன்ஸ் தான், ஒரே பிச்சை எடுத்துட்டேன். பக்கத்தில் வந்தாலே போய் இங்கே பக்கத்தில் நெருங்கினாலே போய் விழுவாங்கினேன். அப்படி ஓடும் பேய் கீழே விழுந்து தமால் டிமில்னு அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. நைட்டு போய் படுத்திருக்கேன், யாரே என் காலை பிடிச்சி இழுக்கிறாங்க. எனக்கு இழுத்தாங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி ரைட்டு, நீ ரவுடி அப்படின்ட்டு, நீ ரவுடி பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பல்ல கடிச்சு கண்ணை மூடி எப்படியோ தூங்கிட்டேன். என் கூட வந்திருந்தார் ஒருத்தர், அவர் காலை பிடிச்சிட்டு இருக்கு. அவரு வேலை வளர்த்து போய் அடுத்த நாள் யூ நைட்டெல்லாம் நான் தூங்கவே இல்லையா, என்ன நடக்குது, காலை பிடிச்சி இழுக்குதியா, லிட்டரலாவே எவனோ என் காலை பிடிச்சி இழுக்கிறான். இதெல்லாம் பார்த்துருக்கிறோம் பாருங்க அந்த காலத்துல. சோ எல்லாமே நடக்கும். இதெல்லாம் நான் எப்ப சொல்றேன், இதெல்லாம் நடந்ததெல்லாம் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்னாடியே நடந்தது. இந்த மிராக்கிள்ஸ் எல்லாம், இதெல்லாம் இப்படிலாம் நான் மீட்டிங்ல போய் எவ்வளவோ மீட்டிங்ஸ் போயிட்டே தான் இருப்பேன், டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனா என்னுடைய உள்ளான மனிதன் கிறிஸ்துவுக்குள், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிரைஸ்ட், த செகண்ட் மேன் ஜீசஸ் கிரைஸ்ட், அவரை இங்க இன்னமும் முழுசா
சரியா என்ன செய்யவே இல்லை, தெரியல. நான் ஓ கேள்வி கேட்குது என் ஆத்துமா. அவர் யாருன்னு தெரியுமா? அவர் தான் கடவுள். நீ பாத்தியா? அவர் எப்படி நீ நம்புவ? அது எப்படி நீ நம்புவ? ஐயோ, லிட்ரலா நான் சொல்றேன், லிட்ரலா ஃபர்ஸ்ட் ஆடமா நான் பார்த்திருக்கிறேன் என் லைஃப்ல. பார்த்திருக்கிறேன்னா உள்ளுக்குள்ள அப்படியே அந்த 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 வெளியே வந்து அதை களையணும் தானே போராடிக்கிட்டு இருக்கிறேன். அதை வெளியெடுக்கணும் தானே இப்போ ஃபைட்டே நடக்குது. இப்படி ஒரு நாலேஜ் உள்ள இருக்குன்னு தெரியாது. இத்தனை வருஷம் சர்ச்சு நமக்கு என்ன சொல்லி கொடுத்து, வந்தியா பாட்டு பாடினியா, நல்லா 4 குதி குதிச்சியா, வேகமா மியூசிக் வாசிக்கும் போது நல்லா குதிச்சா அவன் நல்ல விசுவாசி. டமால் டமால்னு கையை தட்டிட்டு போய் டமால் டமில்னு விழுந்தான்னா அவர் அனலா இருக்கிற விசுவாசி. சும்மா நின்னா அவன் ஒன்னதுக்கு லாய்க்கில்லா விசுவாசி. ஏதோ வந்து சர்ச்சை நிரப்பிட்டு போன்னு விட்டுறோம். நமக்கு இப்படித்தான் தெரியும். இப்படித்தான் 20 வருஷமா நான் சர்ச்சை நடத்தியிருக்கேன். ஆனா அன்னைக்குதான் எனக்கே என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சந்திப்பை நான் எனக்குள்ள பார்த்தேன். எனக்குள்ள இருந்து அந்த பழைய ஆதாம் வெளியே வந்ததையும் அந்த ஆதாம் என்னைய தடுத்ததையும் பார்த்தேன். இப்போ கூட நான் சில பேருக்கு நடத்தும் போது மேபி இன்னைக்கு கூட நீங்க கூட என்கவுண்டர் பண்ணலாம். யார அந்த பழைய ஆதாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இப்படிதான் ஆன்லைன்ல நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆன்லைன்ல நடத்திட்டு இருக்கும்போது ஒரு தம்பி இந்த மெடிடேஷன் பண்ணி அவங்களுக்கு இந்த என்கவுண்டருக்குள்ள கொண்டு போய் அந்த ஓல்டு மேனோட விஷயங்களுக்குள்ள கூட்டு போகும்போது அவன் சொல்றான், பாஸ்டர் நீங்க நடத்திக்கிட்டு இருக்கும் போது எனக்குள்ள இருந்தே ஒரு சத்தம், முடியாது, இதை நான் செய்ய முடியாது அப்படின்னு கத்துது பாஸ்டர். யாருன்னு தெரியல பாஸ்டர் எனக்குன்றான். அவன் பாஸ்டர். முடியாது. நான் அன்னைக்கு மன்னிப்பை பத்தி எடுத்திருக்கேன். மன்னிப்பை பத்தி எடுத்து உங்க லைஃப்ல யார் யாரெல்லாம் நீங்க அவங்கள முன்னாடி கொண்டு வந்து மன்னிக்கிறேன்னு சொல்லு. அந்த மன்னிக்கிறேன்னு சொல்ல அவனால முடியல. அவன் சொல்றான், நான் சொல்லணும், என் வாயை திறக்க முடியல, என்னால எது என்னை கண்ட்ரோல் பண்ணுதுன்னே புரியலையே பாஸ்டர், இது என்ன நடக்குது எனக்குன்னு கேட்கிறான். இதெல்லாம் வந்து literally you can experience all these things when you go into your inner. அதை தொடாத வரைக்கும் நான் சொல்றேன், நீங்க வெறுமனையா மேலோட்டமான அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இது உங்களுக்குள்ள பெரிய அளவுல மாற்றத்தையோ அசைவையோ. அதனாலதான் நம்ம ஒரு கன்வென்ஷன் அட்டன் பண்ணும்போது நல்லா இருக்கும். ஒரு 2 நாளைக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரிதான் ஓடும் நம்ம லைஃப். unless otherwise your inner knowledge, இங்க இருக்கிற நாலேஜ், அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இது இங்க நடக்கணும். இது உள்ளுக்குள்ள ஸ்விட்ச் ஆகிறப்பதான் உங்களை குறிச்சு இந்த வசனம் என்னது, அவரே ஞானம்ன்ற வசனம். அடுத்தது உங்களுக்குள்ள இருந்து பெரிய மாற்றத்தை, அந்த பழைய மனுஷனை களையிறதுன்றது நடக்கும். அதனால்தான் பவுல் திரும்ப திரும்ப எழுதுறாரு, பழைய மனுஷனை களைந்து இந்த பழைய மனுஷனை ரிப்பேர்லாம் பண்ண முடியாது. நீங்க நிறைய பேர் ரிப்பேர் பண்ணணும்னு உட்காந்துக்கிறீங்க. அவன்கிட்ட உட்காந்து அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலான்னு பார்த்துக்கிறீங்க. அவன்லாம் எந்த கவுன்சிலிங் கேட்க மாட்டான். அவன் கவுன்சிலிங்லாம் கேட்க மாட்டான். சிலுவையில் தூக்கி கொண்டே விட்டாரு. அவன் செத்துட்டான்றத உள்ளுக்குள்ள எவன் ஒருத்தன் உள்ளுக்குள்ள அவன் கொல்லப்பட்டவன், அவன் வலுவிழந்தவன், அவன் அழிக்கப்பட்டவன் என்ற உண்மையை உள்ளுக்குள்ள கொண்டு போனாதான் உங்களுக்குள்ள அந்த பழைய மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ அந்த மண்ணானவனோட சாயலே உங்கள்ல இருந்து அப்படியே வெளியேறி நீங்க வானத்துக்குரியவருடைய சாயலை என்ன செய்ய முடியும், தரிக்க முடியும். இல்லைன்னா உட்காந்து மண்ணானவனை பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு, இந்த பாருப்பா உனக்கு இப்படி நடந்துருச்சுப்பா, தெரியாம நடந்துருச்சுப்பா, அது அப்படி நடந்துருச்சுப்பா, இது இப்படி நடந்துருச்சுப்பானா அவன் இன்னைக்கு எல்லாத்தையும் கேட்க நல்ல பிள்ளை மாதிரியே கேட்பான். அப்படியா, ஓ எனக்கு இப்படித்தான் நடந்துச்சா, ஓ சரி அப்படின்னு இன்னைக்கு கேட்டுக்குவான்.
திருப்பி 4 நாள் கழிச்சு அதே தான் வெளியே வந்து நிற்பேன். என்ன நம்ம அன்னைக்கு தானே இதையெல்லாம் என்ன பண்ணோம், கன்ஃபஸ் பண்ணி எல்லாத்தையும் அவுத்து விட்டோம். திருப்பி எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க, ரிப்பேரே பண்ண முடியாத போர்டு அது, பழங்காலத்து டிவி மாரி. இன்னைக்கு உட்காந்து சால்ரிங் பண்ணி நீங்க எல்லாத்தையும் செட் பண்ணி படத்தை ஓட வச்சிருப்பீங்க. ஆஹா இன்னைக்கு நைட்டு ஓடுதுடா, காலைல திருப்பி போட்டா திருப்பி வேற ஒரு ஐசி போயிருக்கும். அதுல அது புதுசா இன்னொன்னு கிளப்பிக்கிட்டு வந்து நிற்கும். அந்த மனிதனால், நான் சொல்றேன் கவனிங்க, அந்த பழைய மனிதனால் தேவனை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவன் தான் பலசாலி என்று நம்புகிறவன், தன்னை நம்புகிறவன், அவன் எல்லாமே தன்னையே தான் டிபெண்ட் பண்ணுவான். தேவனை சாரணுங்கிறதே அந்த பழைய மனுஷனுக்குள்ள வரவே வராது. நீங்க சுட்டு போட்டாலும் வராது. இப்ப கூட நீங்க என்ன நினைக்கிறீங்க, தேவனை சார்ந்திருக்கீங்கன்னா? நம்ம பலனை தான் நம்ம சார்றோம், நம்மளே ஏமாத்திக்கிறோம். தேவனை சார்ந்ததா நினைச்சுக்கிட்டு நமக்கு நம்மளே பொய் சொல்லிக்கிறோம், நீ தேவனை தான் சார்ந்து வாழ்றன்னு. We all are fully நமக்கு நம்மளை நம்புறதுனால தான் உங்களுக்கு ஒரு தேவை வரும்போது உங்க ஆன்மாவால தேவன் தருவார் என்பதை நம்ப முடியல. விசுவாசம் எப்படி அடிச்சாலும் வரவே வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் என் லைஃப்ல நான் பிராக்டிக்கலா பார்த்து, நான் ஏன் இதுக்குள்ள வந்தேன், எப்படி வந்தேன், என்னுடைய தேடல், நான் தேடி கொண்டிருந்தது அற்புதங்களை அல்ல. ஏன்னா நான் அற்புதங்களை எல்லாம் தேடின அற்புதத்தெல்லாம் நான் முன்னாடியே பார்த்துட்டேன். அற்புதங்களை பார்த்துட்டேன், அதிசயங்களை பார்த்துட்டேன், என்ன ஃபைனான்ஸா அதையும் பார்த்துட்டேன், அதில் வரக்கூடிய ஆசீர்வாதங்களையும் பார்த்துட்டேன், பெரிய ஸ்டேஜில் பிரசங்கம் பண்ணணுமா அதையும் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமும் இல்லை, இதையும் தாண்டி அதையும் தாண்டி புனிதமான 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 அந்த மாதிரி அதையும் தாண்டி ஒன்று இருக்குது. அது உள்ளான மனிதனுக்குள்ள வரக்கூடிய மறுரூபம் அப்படிங்கிற அந்த ட்ரூத்தோட லைட் எனக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாதைக்குள்ளேயே வரேன். எத்தனை பேருக்கு புரியுது? கிளியரா இருக்கா? ஸோ இதுதான் நான் மெடிடேஷனை கற்றுக்கொள்றதுக்கு ஆரம்பம். இப்படி தான் நான் வந்தேன். அப்புறம் உள்ளுக்குள்ளே பேச ஆரம்பித்தேன். அது உள்ளுக்குள்ளே கேட்குற மாதிரி இல்லை. கிட்டத்தட்ட எனக்கெல்லாம் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு என்னோட இன்னர் மேனுக்கு இந்த வேதத்தை கொண்டு போய் உள்ளே சேர்க்க. அமைதியாக உட்காந்து உள்ளுக்குள்ளேயே தியானிக்கிறது, வசனத்தை போட்டு தியானிக்கிறது, இப்படியே பண்ணி 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 இப்போ கண்ணை முன்னா என்னோட இன்னர் வாய் தானாகவே இயேசுன்னு கூப்பிடுற இடத்துக்கு, இந்த இடத்துல அது இயேசுவை தியானிக்கிற அளவுக்கு வர்றதுக்கு இட் டுக் 1.5 years. இதுக்கு இடையில எத்தனையோ போராட்டங்கள். அந்த பழைய மனிதனை களைகிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு. அதை ஒவ்வொருத்தரும் நீங்கள் அந்த பழைய மனுஷனை பார்த்தா தானே களைவீங்க. இன்னும் அப்படி ஒன்று இருக்குன்றதே என்ன செய்ய முடியல, தெரியல. பழைய மனுஷனே இன்னும் பார்க்கல, அப்புறம் எங்க இந்த களையிறது? அப்புறம் எப்படி களைய முடியும்? அதனால தான் எவ்வளோ வருஷம் நம்ம பிரசங்கம் பண்ணாலும் சரி, ஆஸ் அ பாஸ்டராக நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஃபெயிலியர் தான். பில்டிங் கட்டியிருக்கிறேன், ஜனங்களை சேர்த்துருக்கேன், ஹீலிங் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் பர்சனலாக தோற்று தான் போயிருந்தேன். இந்த உண்மையை
நான் அப்புறமா வந்து இங்கே ஒரு சர்ச்சில் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க என்னைய. அப்போ தான் பஞ்சாபில் போய் நான் ஊழியத்தை விட்டுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நான் எங்கேயுமே போகல. அதுக்கப்புறம் ஒருத்தர் கூப்பிட்டார், வாங்க எங்கள் சர்ச்சில் வந்து பேசுங்க, எங்கள் சர்ச் ஆனிவர்சரிக்குன்னு. 2 வருஷம் இதுக்கப்புறம் அமைதியாக இருந்துட்டு அப்போ தான் வெளில வரேன். திரும்ப வந்து ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ண வரும்போது தான் அங்கே இன்றைக்கும் போய் கேளுங்க, அதில் சொல்லியிருப்பேன். நான் ரட்சிக்கப்பட்டு இப்போ தான் 1 வருஷம் கூட இன்னும் முழுசா ஆகலைன்னு. ஏன்னா ரட்சிப்புங்கிறது இங்கே இயேசுவை வைக்கிறது இல்லை, இங்கே அவரை பழைய மனுஷனுடைய அந்த அறிவை களைஞ்சு இயேசுவே ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாக இங்கே கொண்டு வர்றது தான் அந்த ரட்சிப்பின் அனுபவம் அப்படிங்கிறத அப்பத்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுல இருந்து இதை சொல்லி கொடுக்கணும், இதை எப்படியாவது ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதை கொண்டு போய் சேர்க்கணும்னா அதுக்கு மெயினாக யாருக்கிட்ட போனால் தான் இது போய் ஜனங்களை சேரும்? சபை போதகர்களுக்கு இது போய் சேரணுமே. இந்த உள்ளான மனிதனுடைய ஞானம் போய் சபை போதகர்களை சேரணுமேன்றதுக்காக இதை தொடர்ந்து நடத்திட்டு வரோம். இப்போ அதுக்கப்புறம் இமயமலைக்கே போய் அங்கே ஒரு சென்டரையே ஸ்டார்ட் பண்ணணும். இதை ப்ராப்பராக சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு சென்டரை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி அப்படி உருவானது தான் யாதா மெடிடேஷன் சென்டர். இதான் என்னுடைய ஷார்ட் ஜேர்னி. சரிங்களா? ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்கப்பா. அதுக்கு தெரியும்ன்றீங்களா? ஓகே. அதுக்கு தெரியாது. அதுக்கு இயேசுதான் கடவுள்னு தெரியவே தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, நீங்க பிறந்ததுல இருந்தே நீங்க உங்களுடைய ஐம்புலன்கள், கண்ணால் பார்த்தது, காதால் கேட்டது, தொட்டது, முகர்ந்தது, இதை மட்டும்தான் உங்களுடைய உள்ள நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, அதை தான் அதால பிலீவே பண்ண முடியும். அதுதான் ஜென்ம சுபாவமான மனிதனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். ஏனென்றால் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆதலால் அவைகள் அவனுக்கு பைத்தியமா தெரியும். ஏன் அவனுக்கு அது பைத்தியமா தெரியும்னா, ஸ்பிரிட் மேட்டரே அவனுக்கு ஏன் பைத்தியமா தெரியும்னா, அவன் பார்த்து வளர்ந்ததெல்லாம் இந்த உலகத்தை தானே, இந்த ஐம்புலன்கள் சார்ந்து தானே பிறந்ததுல இருந்தே இந்த ஐம்புலன்கள் வழியில தானே எல்லாமே உள்ள வருது. திடீர்னு இப்ப வந்து கண்ணால பார்க்காத ஒன்ன நீ நம்பு, காதால கேட்காத ஒன்ன நீ நம்பு, அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அதால என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ளவோ நம்பவோ முடியாது. அதுதான் ஜென்ம சுபாவமான மனிதன், ஆவிக்குரிய மனிதன் ரெண்டா பிரிச்சு. அதை ஏன் ஜென்ம சுபாவமான மனிதனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுன்னா, அவன் 5 சென்சஸ்ல டாமினேட்டடா இருப்பான். அதான் ஜென்ம சுபாவம். ஜென்ம சுபாவம்னா நம்ம ஆளுங்க சர்ச்சில் சின்ன வயசுல இருந்து இதே தான் சொல்லி கொடுத்தாங்க. சீரட் பிடிக்கிறவன் ஜென்ம சுபாவத்தில் இருக்கான், அடுத்தது சினிமா பார்க்குறேன் ஜென்ம சுபாவத்தில் இருக்கானே சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனா ஒரிஜினலா ஜென்ம சுபாவம்ன்றது என்னது? இந்த சரீர புலன்களின் இந்த புலன்களை மாத்திரமே கொண்டு ஒரு விஷயத்தை கணிக்கக்கூடியவன் தான் ஆவிக்குரிய மனிதன்றவன். இந்த 5 சென்சஸையும் தாண்டி அவனுக்கு வேற சென்சஸ் ஆக்டிவேட் ஆயிருக்கும். அவனுக்கு ஆவியோட எப்படி இந்த உடம்புல நமக்கு சென்ஸ் இருக்குதோ அதே போல ஆவிக்குரியவனுக்கு ஸ்பிரிட்டோட சென்ஸ் என்ன ஆயிருக்கும், ஆக்டிவேட் ஆயிருக்கும். அவன் ஸ்பிரிட்ல இருந்து சென்ஸ் பண்றது என்ன பண்ணிட்டு இருப்பான். இன்னைக்கு காலையில வந்து உட்கார்ந்தேன், திடீர்னு அந்த சிஸ்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னையே அறியாம அந்த சிஸ்டர்கிட்ட கிரேஸ் கிரேஸ் கிரேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நேரத்தில் சொல்றாங்க என் பேர் கிருபை, அந்த என் பேர் கிரேஸ் அப்படின்னு சொல்றாங்க அந்த சிஸ்டர். அது வந்து அவங்கள நான் பார்த்தது கிடையாது, அவங்க பேரும் தெரியாது. ஆனா நம்மளே அறியாம நம்ம ஆவி அதை என்ன பண்ணிரும், சென்ஸ் பண்ணிரும்.
அது ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ங்கிறதே வேற. அதை ஜென்ம சுபாவமான மனிதனால அந்த சென்ஸ் என்ன பண்ண முடியாது, கேட்ச் பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? எதுக்கு? அதுக்கு தெரியுமா? தெரியாது. அதான் தெரியாது, சுத்தமா தெரியாது அதுக்கு. அது உண்மையாவே சொன்னா நாத்திகன். உங்களுடைய உள்ளான மனிதன் அதுதான் போகுமே, அதுதான் உங்களோட அயமே. பவுல் என்ன சொல்றான்? யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுவிக்க கூடும்? அப்பனா அவனோட அயம் அவன் பார்த்துட்டான். அவனோட அயம இன்னைக்கு உங்களை பார்த்து நீங்க நீங்க யார், நீங்க உங்களை நீங்க அப்படின்னா நீங்க எதை தெரியுமா நினைப்பீங்க? இந்த பாடியை தான் நினைப்பீங்க. உங்களோட அயம் எதுனா இந்த நிக்கிறனே இதானுவீங்க. ஆனா பவுல் இது இல்லைன்றான். யார் என்னை என்னை அப்படின்னா இந்த பாடியில நான் இருக்கனே தவிர இந்த பாடி நான் இல்லைன்றான். புரியுதா? இன்னும் அவன் மேற்கொண்டு வரும்போது அவன் என்ன சொல்றான்? நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்ததுங்கிறான். எப்படி எப்படி எப்படி? நான் சாக போறேன், ஐயோ எனக்கு சாவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லல. அந்த அயம புரிஞ்சவன் தான், அந்த அயம அறிஞ்சவன் தான், அந்த அயம் பலவான் ஆகனவன் தான் இந்த பாடியை நம்ம பேசுறோம் பாருங்க. லைஃப் அண்ட் இம்மார்டாலிட்டி, லைஃப் எல்லாம் பேசுறோம் பாருங்க. எப்ப தெரியுமா உங்களால சரீரத்தை நான் தாண்டா உயிரை விடுவேன் அப்படின்னு உங்களால எப்ப தெரியுமா உங்க சரீரத்தை பிடிச்சு நிறுத்த முடியும்? எப்ப உங்களோட ரியல் அயம நீங்க அயம் புரியுறீங்களோ அப்பதான் அது பலவானா இருந்து இந்த பாடி என் கண்ட்ரோல்ல இருக்குடா அப்படின்ற இடத்துக்கு வரும். அது வரைக்கும் எத்தனை லைஃப் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணாலும் உருப்பட மாட்டோம். லைஃப் கான்ஃபரன்சஸ் will come and go. நீங்களும் போய் உட்காருவீங்க. Nothing is going to benefit it. Because the main secret is your I am. உண்மையான ரகசியமே உங்களோட அந்த அயம தான் பவுல் என்ன சொல்றான்? உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படுங்கள். அந்த பலம் உள்ள அந்த அயம் பலனடைய. அது எப்ப பலனடையும்னா கிறிஸ்துவின் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களுக்குள் எப்ப போய் டேப் பண்ணி அந்த நாலேஜை கெயின் பண்ணுதோ அப்பதான் அந்த உள்ளான மனிதன் ஜெயிண்ட் மாதிரி மேல வருவான். அப்ப நீங்க இந்த பாடி என்ன செய்யலாம்? அப்பதான் இது சாத்தியம். அதனாலதான் பவுல் சொல்றான், நான் தேகத்தை விட்டு. அப்ப அந்த நான் பாருங்க, அது இப்ப ஜீவனின் பிரமாணத்துக்குள்ள வந்துருச்சு. அந்த நான் சொல்றான் பாருங்க, அது ஆவியின் பிரமாணத்துக்குள்ள வந்துருச்சு. அந்த நான் சொல்றான் பாருங்க, அது இப்ப கிறிஸ்து இயேசுவே ஆண்டவர், அவரே வானத்துக்கும் பூமிக்கும் இரட்சகர், அவர் ஒருவரே அல்லாமல் வேற ஒருவராலும் மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு இல்லை என்பதை அந்த ஐயாம் அறியணும். சொல்ற புரியுதா? இன்னும் பாடியவே ஐயாம்னு நம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றது சத்தியமா புரியாது. தலைக்கு மேல போகும் இப்ப நான் பேசுறது எல்லாமே. என்னடா பேசிக்கிருக்காரு இவருன்னு. அதனாலதான் நிறைய பேர் இந்த அயம் பாடி தான் அயம்னு நம்புறவங்கிட்ட போய் நீங்க மரணத்தை மேற்கொள்ளலாம் சொன்னா சண்டைக்கு வந்துடுறான். ஏன்னா அவனோட அயமே பாடி தானே. இந்த பாடி நான் எப்படி இத பிரிச்சு இதுல அப்படி துண்டா அப்படி தூக்கி நிப்பாட்டி அங்க தன் உள்ளான மனிதனை பலவானாக உணர்கிறவனால் தான் பைபிள் பேசுற அந்த சத்தியத்தை புரிய முடியும். இல்லைன்னா நீங்க என்னதான் பேசினாலும் என்னதான் பண்ணாலும் புரியாது. புதிய ஏற்பாடு சுத்தமா புரியாது.
புதிய ஏற்பாடு இட்ஸ் ஆல் அபவுட் a நியூ மேன். உள்ளுக்குள்ள நீங்க நியூ மேனா உங்க ஆவி, அதாவது ஆதாம் பழத்தை தின்ன உடனேவே நீ சாகவே சாவாயினார்ல, அது அவனுடைய ஆவி ஆத்மாவுக்கு நடந்ததா? ஏன் பாடியில நடக்கல உடனே? அந்த 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 ஆண்டவர் சொன்ன அந்த பிரமாணம் பாடியில ஏன் நடக்கல இமிடியேட்டா? சாகவே சாவாயினார்ல, அவன் பாடியிலேயே நடந்திருக்கணும்ல, ஏன் நடக்கல உடனே? உள்ளுக்குள்ள அந்த அந்த நீ சாகவே சாவாயினது அது பாடிக்கு அப்ளிகபிள் உடனே கிடையாது. அது உள்ளுக்குள்ளதான், உள்ளுக்குள்ள நடந்துருச்சு. இது இப்ப உள்ளுக்குள்ள நடந்தது வெளியில தெரியறதுக்கு 930 வருஷம் ஆச்சு. புரியுதுங்களா? அப்ப உள்ளுக்குள்ள வந்த மரணம் சரீரத்தை தொடுறதுக்கு இயேசுநாதர் குள்ள வந்து நம்ம ஆவி இப்ப என்ன ஆவியா மாறி இருக்கு? ஜீவனின் ஆவியாக, லைஃப் கிவிங் ஸ்பிரிட், லைஃப் கிவிங் ஸ்பிரிட்டா மாறி இருக்கு. இப்ப அது உங்க பாடியில் என்ன செய்யுது? ரிஃப்ளெக்ட் ஆகணும். அந்த பலம் உங்க பாடிக்கு, உங்க ஆன்மாவுக்கு இருக்கு. ஆனா அதுக்கு முதல்ல நீங்க உள்ளான மனிதன்ல என்ன பண்ணப்பட வேண்டியது இருக்கு? பலப்பட்டாதான் அது சாத்தியம். அப்பதான் நம்ம பேசுறோம் பாருங்க, ஜீவனில் முதலாம் மனுஷனால் மரணம் ஆண்டு கொண்டிருக்க இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் சொல்றான் பாருங்க. அதெல்லாம் எப்ப சாத்தியம்? உள்ள அந்த அயம கண்டுபிடிக்கணும். முதல்ல அந்த அயம கண்டுபிடிச்சு அந்த அயம் என்னவா மாறணும்? இன் கிரைஸ்ட்ல அது பலவானா இருந்தா மட்டும்தான் இது பாசிபிள். இல்லைன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். அதனாலதான் நம்ம எல்லாம் சும்மா நிறைய பேசிட்டே இருக்கிறோமே தவிர நடக்க மாட்டேங்குது. இப்ப எப்படி நடக்கிற பிராக்டிக்கல் கிளாஸ் தான் நடத்திக்கிறீங்க. ஏற்கனவே நிறைய கேட்டுட்டீங்க. ஜீவனை அழியாமையை பத்தி நான் ஒன்றும் புதுசா சொல்லி தர போறது இல்லை. இப்போ கூட கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிட்டு தான் வந்திருக்கான், லைவ் கான்ஃபரன்ஸ் இல்லையா? நானும் தான் அட்டன் பண்ணியிருக்கேன். அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனா பிராக்டிக்கல் வேணுமே. ஹவு டு டூ இட் இன் த பிராக்டிக்கல். பிராக்டிக்கல் ஸ்டடி தான் இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அதுதான் சொல்லி கொடுக்குறேன். இது எப்படி சாத்தியப்படும்? அப்போ உள்ளான மனிதனை எதுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்? கிரைஸ்ட்ல இன்னர் மேனுடைய அண்டர்ஸ்டாண்டிங், நாலேஜ் உள்ளுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஆனா மட்டும்தான் இது சாத்தியம். இது பவுலுக்கு சாத்தியமா இருந்துச்சு. அதனாலதான் பாடியை நான் தேகத்தை விட்டு போகிறேன், நான் அந்த நான் ஜீவனின் ஆவியில இருந்ததையும் அவரால் உணர முடிஞ்சது. அதனாலதான் எழுத முடிஞ்சது. என்னோட நான் இப்ப எங்க வந்துருச்சு? ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்கு வந்துருச்சுன்னு எழுது. Praise the Lord. இன்னும் சவுண்ட் வைங்க, ரொம்ப கம்மியா இருக்கு. Praise Jesus. Hallelujah. இன்னும் கொஞ்சம் வைங்க. Praise the Lord. ரைட், ஓகே. இப்போ வரைக்கும் பேசுனதுல ஏதாவது கேள்வி இருக்கா? இப்போ நான் சொன்னது புரிஞ்சா? ஆமா. இது எவ்வளவு நேரம் அப்படின்றது கிடையாது. இவ்வளவு நேரம் அவ்வளவு நேரம்லாம் சொல்றதுல நான் அதிகாலையில் எப்பயும் ஒரு 3 மணிக்கெல்லாம் எழும்பிடுவேன். 3-2 டைமே கிடையாது. எப்போ அந்த முழிப்பு தடுத்து அப்போ ஏஞ்சிருவேன். ஏஞ்சி உக்காந்து உள்ளுக்குள்ள இந்த வாயில பேசுறது தான் வேலையை. இந்த வாயை மூடிட்டேன்.
அப்பயே தெரிஞ்சு போச்சு, இந்த வாயில பண்றது ஒன்னதுக்கு லாய்க்கு கிடையாது. இதுல நம்ம எம்பிட்டு நாளும் கத்தலாம், கத்திரி கத்திரி இது கடைசியில ஒன்றும் நடக்க போறல. இந்த மவுத்துக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கணுங்கிறதுனால வேர்ட் ஆஃப் காடை எடுத்து இங்க வைக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணேன். இங்க பிராக்டிஸ் பண்ணேன் வேர்ட் ஆஃப் காடை. இந்த வார்த்தையை எடுத்து இங்க வச்சு கிரைஸ்ட் தான் ஒரே நாலேஜுங்கிறத இங்க உள்ளுக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சேன். உள்ளுக்குள்ள எனக்குள்ள பேச ஆரம்பிச்சேன். இதை தான் தாவீது எழுதுறான். தாவீது சங்கீதம் பூரா அவன் என்ன யாருக்கவா எழுதி வச்சான்? என் ஆத்துமாவே நீ கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அப்படின்னு தனக்கு எழுதிக்கிட்டது தானே. என் ஆத்துமாவே ஏன் கலங்குற, ஏன் போட்டு இப்படியே பயந்து பயந்து நடுங்குற? அவனுக்குமே நடுங்கி இருக்கு உள்ள இல்லையா? தனக்கு தானே எழுதிக்கிட்டது தானே. ஆமா, இதுல நீங்க உள்ள போய் சோல்ல எந்த அளவுக்கு உள்ள டீல் பண்றீங்களோ அதுக்கப்புறம் தான் உங்களால ஆத்மாவை என்ன செய்ய பண்ண முடியும், அடக்கி. இல்லைன்னா அது எண்ணங்களை கொண்டு வந்து உங்க மைண்ட்ல போட்டு உங்களை அளக்கழிச்சு 24 மணி நேரமும் வந்தது போனது வராதது செத்தது உயிரோட இருக்குது 100 வருஷத்துக்கு முன்னாடி செத்தது எல்லாத்தையும் தோண்டி எடுத்து வெளியே கொண்டு வந்துடும். ஆமா ஆமா கண்டிப்பா. அதெல்லாம் உங்களுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் மேனோட இது எல்லாமே உங்களுக்குள்ள பாப்பப் ஆகும். அதை பார்த்து பயந்துறாங்க. உண்மைதான், பயந்துருவீங்க. அதான் மெயின். ஆமா, அது ரொம்ப பயந்துடக்கூடாது. என்னடா என்னென்னமோ நமக்குள்ள இருந்து பாப்பப் ஆகி வெளியே வருதுன்னு. பாப்பப்னா அப்படி பொங்கி வர்றது, அப்படி அப்படி உள்ள இருந்து திடுதுப்புன்னு புசுக்கு இந்த பபுள் விடுறோம் பாருங்க, அந்த மாதிரி உள்ள இருந்து முட்டை முட்டையா வரும். அப்படி வெளில வந்து டப்பு 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 உடையும். அதான் பாப்பப். உள்ள இருந்து அப்படியே பொங்கிட்டு வர்றது வெளியில. புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் எனக்கும் வந்துச்சு. எனக்கு அதான் சொல்லல, எனக்கு ஆண்டவரே யாருன்னு கேட்குது. அவர் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்குது. அவரை நீ பாத்தியான்னு என்னென்னலாம் கேட்டுச்சு. இன்னும் சொல்லலாம், இன்னும் பயங்கரமாலாம் கேட்டுச்சு கேள்வி. ஆண்டவரை எடுத்து மைண்ட்ல வச்சு அவர் அப்படியே தியானிக்க நினைக்கும் போது தான் ஏதாவது கேவலமான பிக்சரை கொண்டு வந்து உள்ள வைக்கும் மைண்டு. அப்படியே நமக்கு அப்படியே டிஃபைல் ஆன மாதிரி ஆயிரும். ஐயோ என்னடா அது ஏதோ கெட்டு போய், ஐயோ நம்ம அசுத்தமாயிட்டோமே, ஐயோ நான் அசுத்தமானேன் அப்படின்னு அன்னைக்கு ஏசாயா கத்துன மாதிரி நம்மளும் கத்திட்டு ஓடுற மாதிரி அனுபவம் எல்லாம் வரும். வந்திருக்கு எனக்கு. ஆண்டவரை தியானிக்க முடியாது. அதாவது மைண்ட்ல நீங்க அவரை இமேஜினேஷன், உங்க இமேஜினேஷனே உங்களால என்ன செய்ய முடியாது, பண்ணவே முடியாது. நீங்க இமேஜின் பண்ணணும்னு உட்கார்ந்தாலே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ளஷ்ல இருக்கிற மேட்டர்ஸ் வந்து மேல வரும். வந்து அதெல்லாம் கொண்டு வந்து தாட்ல போடும். இதெல்லாம் சப்டியூ ஆகி இதெல்லாம் எனக்குள்ள அடங்கி அமர பண்ண, ஆத்துமாவை அடக்கி அமர பண்ண, தொடர்ந்து கான்ஸ்டன்டா மெடிடேஷனை ஃபாலோ பண்ண. யா ஆமா, எது பேசுது. ஆமா, இது வந்து நீங்க தொடர்ந்து ஆனா இதை விடாம என்ன செய்யணும், இந்த நாலேஜ் எடுத்து உள்ளுக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனா நான் சொல்றேன் கவனிங்க, போக போக உங்களுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த இன்னர் மேன் வந்து செத்து கிடக்கிற அந்த குழியிலிருந்து வெளியே வர்றது. இது நான் சொல்றது, நீங்க அடக்கம் பண்ணப்பட்ட, நீங்கள் மரித்த அந்த குழிக்குள் இருந்து வெளியே வர்ற அனுபவம். அதுதான் பவுல் எழுதுறாரு, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே வல்லமை உங்களையும் எழுப்பும். அந்த வல்லமை உங்க மேல என்ன செய்யும், வெளிப்பட்டு உங்களை அந்த பிட்டில இருந்து வெளியெடுக்கும். இதை நான் என்னோட லைஃப்ல பிராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனாலதான் அந்த வசனங்கள் வந்து எனக்கு கிளீனா தெரியுது. இதுதான் அதோட, இதான் எழுதி வச்சிருக்காரு இவருன்னு. ஆமா
ஓகே. உள்ள உங்களுக்கு என்ன நடந்தது? யா, வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். இன்னர் ஹீலிங். அதான் நீங்க நியூ மேன், இன்னும் நான் அந்த நியூ மேன்ல இன்னும் ஃபுல்லா வரல, உள்ள வரேன் இப்ப அடுத்தது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நம்ம மெடிடேஷன் ஏன் பண்றோன்றதுக்கு தான் இப்ப ரீசன் சொல்லிட்டு இருக்கேன். மெடிடேஷனால என்ன அச்சீவ் பண்ண போறீங்க? மெடிடேஷன் பண்றீங்க ரைட், என்ன எதுக்கு பண்றீங்க? நிறைய பேர் எதுக்கோ பண்றான். எப்படி? ஆப்பிள் 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 அப்படி கிடையாது. ரைட் அப்படி ரைட் ரைட் ரைட். அதாவது இந்த வாய் வந்து ஃபுல்லா இதுலயே தானே இத்தனை வருஷம் ஓடிட்டோம். சர்ச்சுக்கு வந்தோடனே ஃபுல்லா இதுதான், நல்லா கத்து நல்லா கத்து, இதுதான். யாருமே நமக்கு எந்த அறிவை கூட்டல. உள்ள ஒரு வாய் இருக்கு, உள்ள ஒரு கண் இருக்கு, உள்ள காது இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுக்குன்னு ஒரு நேரம் கொடுத்து அதுல ஒர்க் பண்ணணும், அதோட உட்காந்து பேசணும். அதுக்கு இயேசுவ தெரியாது. அதனாலதான் தாவீதே அமர்ந்திருந்து அப்படின்ற இடத்துக்கு போ, அமைதியா இரு, பி சைலண்ட் அண்ட் நோ தட் ஐ அம் காட் அப்படின்ற அனுபவத்துக்குள்ள போயிருக்கிறான். இந்த உள்ள இருக்கிற மேட்டரை பத்தி நமக்கு யாருமே சொல்லல. நம்ம சர்ச்சுக்கு போனோம், உட்கார்ந்தோம், பாட்டு வேகமா பாடு சத்தமா பாடு, இப்படியே தான் ஓடிட்டோம். அதைத்தான் இப்ப நான் சொல்ல வரனே தவிர வெளியில பண்றதே தப்பு அப்படின்னு நான் சொல்லல. இப்படியே ஓடிட்டோம், ஒன் சைடாவே என்ன பண்ணிட்டோம், ஓடிட்டோன்றேன். உள்ள இருக்கிறது வெளியே வந்தா சூப்பர். உள்ளையும் பண்ணிட்டு வெளியும் பண்றதை விட உள்ள என்ன இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்கா வாயில வரட்டும். உள்ளேயும் வெளியிலயும் ஒன்னா மேட்ச் ஆனா சந்தோஷம். இப்ப மேட்ரு என்னன்னா, உள்ளே வெளியேன்னு 2 கேம் ஆடிக்கிருக்கான். ஆவியில நிரம்பி சிலருக்கு ஆவியில ஒரு வேர்டு வந்து அப்படி டக்குன்னு உள்ள இருந்த பபுள் மாதிரி எஞ்சி வரும். அதுல சொல்றது அதெல்லாம் அது வேற. நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது வேற. அது வந்து ஆவியில இருந்து வரும். அது இங்க இதையெல்லாம் பைபாஸ் பண்ணிட்டு வந்துடும். அந்நிய பாஷை பேசுறீங்க, இங்க இருந்தா பேசுறீங்க, இங்க இருந்தா பேசுறீங்க, அது உங்களுடைய இதையே பைபாஸ் பண்ணது இல்ல. ஏன்னா ஆவின்றது உங்க உயிரோட தொடர்புல இருக்குது. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது சோல். இப்ப நான் இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னா சோல் பத்தி பேசிட்டு இருக்கேன், ஆத்மாவை பத்தி பேசிக்கிறீங்க. இங்க 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 மாறும். அப்பதான் வராரு அவரு, இருதயத்துக்குள்ள கொண்டு போ. அப்ப நாவு வந்து அறிக்கை செய்யட்டும். ஆனா நம்ம நாவை மட்டும் அறிக்கை செஞ்சுட்டு இருதயத்துக்குள்ளே கொண்டு போறது இல்ல. அதான் மேட்ரு. அதான் இருதயத்துக்குள்ள கொண்டு போய் அத வாயில என்ன செய், வெளியே கொண்டு வா அப்படின்னு வரும். ஆமா, புரியுதுங்களா? என்ன பண்றது, நானே 20 வருஷமா பாஸ்டரா தான் இருந்தேன், என்ன பண்ண முடியும், ஓட்டிட்டோமேனா. யாருமே நமக்கு அதை என்ன செய்யல. இப்ப நானுமே இப்படி ஒரு தேடல்ல போய் 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 நானும் சர்ச்சு கட்டிட்டோம், இடம் வந்துருச்சு, அப்படியே உட்கார்ந்து இருந்தேன், நானும் அங்கதான் இருந்திருப்பேன். இல்ல இது கிடையாது, தேடல் வேற அப்படின்னு எல்லாத்தையும் துறந்து விட்டு விட்டு ஓடி அதை நோக்கிய ஒரு பயணத்துக்குள்ள 2 பிள்ளைகளையும் தூக்கிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தேன். அதுலதான் இந்த இடத்துல இன்னைக்கு வந்து நின்று சரி இதுதான் இன்னைக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இப்ப எல்லாருக்கும் இதை சொல்லித்தர முடியுது. இல்லைன்னா என்னாலையுமே அதை என்ன செஞ்சிருக்க முடியாது. இன்னைக்கு நானும் சர்ச்சு குரோத் எப்படின்னு தான் பேசிட்டு இருந்திருப்பேன்.
சபையை எப்படி வளர்ப்பது அப்படின்னு தான் நான் அதிகபட்சமா உங்களுக்கு சொல்லித்தர முடியும். சர்ச்சு குரோத் தப்புன்றது நான் பேசல. உடனே எப்படி சொன்னோன்னே இவர் சர்ச்சு குரோத்துக்காக அப்படி யோசிக்க கூடாது. அதுதான் டாபிக்காவே இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான் பேச முடியும் அவங்களால. சர்ச் குரோத் தான் டாபிக்கா வரும். இன்னைக்கு பாஸ்டர் செமினார் போய் பாருங்க, அதிகபட்சம் எதுல நடக்கும்? சபை எப்படி வளர்க்கறது, சபைக்கு எப்படி மேய்ப்பனாக, இதுதான் நடக்கும் எங்க போனாலும் சரி. நான் ஏஜ்ல 20 வருஷம் குப்பை கொட்டினாலும் எந்த செமினாருக்கு போனாலும் இதான் சுத்துருவாங்க. சபை எப்படி வளர்க்க, எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். இதை விட்டு வேற ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஒன்னும் சொல்லி கொடுக்கல. சிஸ்டர் பாக்குறாங்க, அதான் இவர் ஏஜியை பத்தி இந்த புட்டு வைக்கிறாரா? இவர் வந்ததுல இருந்து ஆத்மாதாயம் மன்னியா, ஆத்மாதாயம் மன்னியா, நீ பரலோகம் போகும்போது உன்னை ஆத்மாக்கள் கேட்பார் ஆண்டவர். இப்படியே சொல்லி சொல்லி என்ன செய்தாய் அப்படின்னு கேட்டு இப்படியே ஓடி ஓடி கடைசியில நாம எதுவுமே என்ன செய்யல. நம்ம என்ன நம்பிட்டு இருக்கோம்னா, நம்ம செஞ்ச ஊழியம் தான் நம்மளை காப்பாற்ற போகுதுன்னு. முதல்ல உங்களே நீங்க காப்பாத்துங்க, அப்புறம் அடுத்தவனை காப்பாத்தலாம். உங்களை நம்மளை நம்ம முதல்ல காப்பாத்திக்கணும். நானே என்னைய காப்பாத்தாமே 20 வருஷம் ஓடி இருக்கேன். அப்புறம் தான் என்னைய காப்பாத்திட்டேன். அப்புறம் புரிஞ்சிருச்சு, ரைட்டு, அடுத்தவங்களை எப்படி காப்பாத்துறது இப்ப தெரியுது. அதான் இப்ப வெளியே வந்து சரி இதை எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு இதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கொடுத்துடலாமா? ரைட்டு, 2 minutes. சரி கொண்டு வாங்க, சொல்லுங்க. அது இமேஜ் எல்லாம் வராதுப்பா. அது உனக்குள்ள இருந்தே உன்னையவே அது செய்ய விடாதபடிக்கு நீ உன்னை செய்யணும்னு நினைப்ப பாரு. நீ வந்து இப்ப ஆண்டவரை இந்த நேரத்தில் பிரைஸ் பண்ண நினைப்ப, ஆனா உன் ஹார்ட்டால் அதை பண்ணவே முடியாது. எப்படி? அதெல்லாம் தான் எக்ஸாக்ட்லி. ஒரு ஃபியர் வந்து தடுக்கும், அதை செய்யவே விடாது. உன்னைய போய் ஆண்டவரோட ஞானத்தோட, அந்த ஜீவனுடைய ஞானத்தோட டேப் பண்ணவே விடாதபடிக்கு உன்னை என்ன செய்யும்? பிடிச்சி இழுக்கும். அது வந்து லிட்டரலா ஃபீல் பண்ணலாம். அது வந்து சரீரத்தில் இருக்கிற ஒரு பிரமாணத்தை பத்தி பேசுறார். பாடியில என்னுடைய சரீரத்தில் வேற ஒரு பிரமாணம் இருக்க காண்கிறேன். பாடிக்கு வேற ஒரு பிரமாணம் தான். அதனாலதான் எப்பவுமே பாருங்க, ஆண்டவர் வந்து நீ சாகவே சாவாயின்னு அந்த வேர்டு வந்து, அந்த பிரமாணம் வந்து எதுக்கு பொருந்தல? சரீரத்துக்கு பொருந்தல. சரீரம் இந்த பிசிக்கல் வேர்ல்டோட பிரமாணம் வந்து அது அடுத்த டேர்ம், அது வேற. அது வாவ். அதான் இல்லை, இப்போ நீங்கள் வந்து இன்னர் மேனில் பண்ணுறீங்கல்ல, இன்னர் மேனில் பண்ண இன்னர் மேன் வந்து பிளட்னா என்னன்ற நாலேஜ் அட்டைன் பண்ணும். ஜீசஸ்னா யாருன்ற நாலேஜை போய் அட்டைன் பண்ணும். அது போய் அட்டைன் பண்ணணும். அட்டைன்னா என்ன? தன்னுடையதாக்கி கொள்ளும். கிரைஸ்ட தன்னுடையதாக்கி கொள்ளும். அப்படி ஆகும்போது மட்டும்தான், நல்லா புரியுங்க, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளாயிராமல் நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும், அப்பதான் உங்களால தாட்ஸ் மேல கண்ட்ரோல் எடுக்க முடியும். நடக்காது. அது அப்படி நடந்துருமா? அப்படி நடக்காது. அப்படி நினைச்சிட்டு இருந்தோம், அப்படி நடக்காது. அதுக்குள்ள நம்ம தான் என்ன செய்யணும்? அதை நடத்தணும். ஒரே நேரத்தில் 2 இடமும் வேலை செய்யறான்னு தான் பைபிள் சொல்லுதில்ல. ஆவிக்கு விரோதமாய் யார் அது? மாம்சம்னா வேற என்ன? உங்களோட நீ ஒரு அயம உனக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்க பாரு ஏற்கனவே, அதுதான் அது விடாது. ஆவிக்கு விரோதமாய் மாம்சத்துக்கு விரோதமாய்
ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு போராடுது. இது என்னது அப்புறம்? இது ரெண்டுக்கும் நடக்கிறது தான் ஃபைட்டு. உள்ள இருக்கிற ரெண்டு ஆடமுக்கு நடுவில் நடக்கிற ஃபைட்டு தான். ஓல்டு மேனு யா கொண்டு வந்துருங்க. அங்கே போயிடலாமா? ரைட், ஓகே. இப்போ 12:15 ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாமா? சரி, அடுத்த செஷன் தான் மெடிடேஷன், அதுக்குள்ளெல்லாம் போவோம். இது ஃபஸ்ட்டு ஏன் மெடிடேஷன்